ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டிஆர்ஆர் வைப்ஸ். இந்த காணொளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடு சென்டர் சீரியஸ் பார்த்தேன். நிறையா புதுமுகங்கள். இந்த புதுமுகங்களோட சேர்த்து நம்ம பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுற விஜய் சேதுபதி அவர்களின் மகன் திரு சூர்யா சேதுபதியும் நடித்துள்ளார். சீரியஸ் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறார் அவரோட ஸ்கூலில். அதனால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். அங்கேருந்து அவருக்கு வேறு எங்கேயும் அட்மிஷன் கிடைக்காம அவர் வேற ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்து போகிறாரு. அந்த ஸ்கூலில் தான் நம்ம சூர்யா சேதுபதி இருக்கிறாரு. அவருக்கும் இவருக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளும் எந்த ஒரு முரண்பாடுகளும் இல்லை. பட் இருந்தாலும் எப்படி இது மூவ் ஆக போகுதுன்னா, இவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வெளியே ப்ளே பண்ணி ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா அப்படின்ற மாதிரி தான் போய் முடியும்ன்றது நினைக்கிறேன். அதே மாதிரி இவருக்கு ஏன் அந்த ஸ்கூல், ஹீரோக்கு ஏன் பர்டிகுலராக அந்த ஸ்கூலுக்கு வாய்ப்பு கொடுக்குதுன்னா, அவர் இப்போ ஹீரோ ஜாயின் பண்ணியிருக்க ஸ்கூலில் ஆல்ரெடி விபியோட கையை வெட்டிடுவாங்க. அதனால அந்த ஸ்கூலோட பேரே கெட்டு போகுது. ஸோ அந்த ஸ்கூல் ஒரு ஒரு புத்தகமாக இருந்து இப்போ கிழிஞ்ச புத்தகமாக மாறி இருக்கு. அந்த கிழிஞ்ச புத்தகத்தை ஒட்ட வைக்க தான் அந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் அந்த ஹீரோவை உள்ளே கொண்டு வராங்க. அந்த ஹீரோவோட தனித்திறன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால். ஸோ அதை வச்சாவது நம்ம இந்த ஸ்கூலை திருத்துவோம். கிரிக்கெட் ஆடுறது, ஃபுட்பால் ஆடுறது அது யூஷுவல். பட் நம்ம இவங்களாம் புதுசாக ஃபோக்கஸ் பண்ண வைப்போம். அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது. அதனால அவங்க வைஸ் பிரின்சிபல் பேஸ்கெட் பாலை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் மேலோட்டமாக தான் போயிருக்கு. ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ஹீரோ டிஸ்மிஸ் அண்ட் ஹீரோ ஜாயினிங் இன் அதர் ஸ்கூல், அப்புறம் ஹீரோ ஃபேஸ் பண்ணுற இஷ்யூக்கள் அந்த இடத்துல. ஸோ இது மட்டும்தான் போயிருக்கு. இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குன்னு நம்புகிறேன். அதை போக போக பார்க்கலாம். ஸோ இன்னொன்று மெயினான விஷயம், ஹீரோ பேஸ்கெட் பாலுக்கு உள்ளே வரத்துக்கு காரணமாக இருக்கிறதே அவருடைய கோச்சான சசிகுமார் அவர் தான். ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டு டங்க் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு. அதனால தான் அவர் வாலிபாலில் இன்ட்ரெஸ்ட்டு வருது அவருக்கு. ஸோ இதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, என்றைக்குமே வாழ்க்கையில் நம்மளை தூக்கி விட இன்னொருத்தர் வேணும். அது தானாக மேலே வந்துட முடியாது. பின்னாடி இருந்து புஷ் பண்ண அட்லீஸ்ட் ஒரு பர்சனாவது வேணும். அந்த பர்சன் எனிமியாக கூட இருக்கலாம். அது நண்பனாக தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. எனிமியாக கூட இருக்கலாம். எனிமி துரத்த நாம் ஓடுவோம். அந்த ஓட்டம் நம் உயரத்துக்கு ஒரு வழியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், பாய்.